இந்த மனித பிறவி பாவத்தை செய்யறதுக்காகவே பிறந்ததுன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் ஏன்பா பாவம் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாவ பிறவியில் மனித பிறவியில் பாவம் பண்ணாமல் ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட பாவத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் சில ஜீவராசிகள்கிட்ட இருக்குது. அதில் எறும்பு, அடுத்து பசு, அடுத்து நாய், அப்புறம் காக்கா, அப்புறம் மாற்றுத்திறனாளிகள். இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தான தர்மம் பாவத்தை குறைக்கும்ன்றாங்க. பாவம் முழுமையாக போகாது, நீ செய்த பாவம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் ஒரு பாவம் பண்ணினா அடுத்த ஜென்மத்தில் தண்டனைவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி தப்பு பண்ணினா நாளை காலம் உன் பிள்ளைங்களை வச்சு செய்யும். அதனால தான் பாருங்கள், முக்கால்வாசி பேர் பிள்ளைங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு கோயிலாக போய் சுற்றுறாங்க. கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பொண்ணு சரியில்லை, பையன் சரியில்லை, யாரும் என் பேச்சு கேட்கறது இல்லைன்னு சொல்லி குடும்பத்தில் குழப்பமாகவே இருக்கும். பாவத்தை குறைக்கக்கூடியது 5 ஜீவராசி தானா.